குற்றச்சம்பவங்களில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் மீண்டும் பயன்படுத்தும் போது அதை கண்டறிய காவல் நிலையங்களுக்கு புதிய வகை கேமராக்கள் வழங்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான பிரத்யேக தகவலுடன் நிகராமுடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல், இந்த கேமராக்கள் எப்படி செயல்படும்? ஒரு முறை பயன்படுத்தின வாகனத்தை 2வது முறையும் பயன்படுத்துறாங்க, அது திருட்டு வண்டி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ண போறாங்க காவல்துறை? இதனால எப்படி குற்றங்களை தடுக்க முடியும்? குற்றச் செயல்களில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை மீண்டும் குற்றவாளிகள் பயன்படுத்தினால் அதை கண்டறிவதற்காக ஒரு புதிய வகை கேமராக்களை காவல்துறையில வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பாதுகாப்பு நகரம் என்ற திட்டத்தின் கீழே சென்னையில் மட்டும் ஏறக்குறைய 5250 கேமராக்கள், சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. பல்வேறு வகையிலான தொழில்நுட்பங்கள் அடங்கிய கேமராக்கள் பொருத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த புதிய வகை கேமராக்கள் தற்பொழுது காவல் நிலையங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கேமராக்களுடைய செயல்பாடு குறித்து ராயபுரத்துடைய உதவி ஆணையர் திரு மகேந்திரன் நம்மிடம் இருக்கார். அவரோட இந்த கேமராவுடைய செயல்பாடுகள் குறித்து கேட்கலாம். சார், இப்ப இந்த புதிய வகை கேமரா எப்படி செயல்படுது? இதை என்னென்ன வகையில் நம்ம பயன்படுத்த போறோம்? சார், இது வணக்கம். இது ராயபுரம் என்ஆர்டி பிரிட்ஜில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அது கடந்த 3 நாட்களாக இது நடக்குது. இந்த கேமரா ஏஎன்பிஆர் அப்படின்வாங்க, ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட்டு சிஸ்டத்தில் பண்ணுது. அதில் ஐவிஎம்எஸ் சொல்லுவாங்க, இன்டெலிஜென்ஸ் வீடியோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. இது 100 மீட்டர் வரையும் கவர் ஆகும் சார். இது நம்பர் எவ்வளோ வண்டி நம்ம அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போனாலும் நம்பர் பிளேட் 100 மீட்டர் வரையும் கவர் ஆகும். இது கவர் ஆகிறது 100 மீட்டர் கவர் ஆகணும்னா இமீடியட்டாக இது நமக்கு சிஸ்டம் சிஆர்பியில் கனெக்ட் பண்ணிப்போங்க. எனி டெப்ட் வெஹிக்கிள் நமக்கு இமீடியட்டாக நம்ம தகவல் சொல்லுவாங்க. ஈஸியாக இதை நம்ம டிடெக்ட் பண்ணலாம். அதனுடைய இதை நம்ம ஈஸியாக அந்த திருட்டு போன வண்டியை கண்டுபிடிக்கிறது தான் இதோடைய மெயினுடைய பர்பஸ். குற்றவாளிகள் ஏற்கனவே பயன்படுத்திய வண்டி வாகனங்கள்லாம் ஏற்கனவே ரெக்கார்டில் இருக்கும். நமக்கு அந்த வாகனத்தை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் சார்? இது அதே மாதிரி காணாமல் போன வண்டியை கண்டுபிடிக்கலாமா? வேற என்னென்ன வகையில் இது பயன்படும்? ஏற்கனவே காணாமல் போன வண்டியை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து அதை குற்ற ஆவண காப்பகத்தில் சிஆர்பியில் இருக்கும். அப்போ அந்த வண்டியெல்லாம் எந்த வண்டி திருடு போயிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வண்டி திருடு போன உடனே அந்த வண்டி இந்த கிராஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு 100 மீட்டரில் கவர் ஆகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக் ரெக்கார்ட் பண்ணி இமீடியட்டாக ரெக்கார்ட் பண்ணி அது சிஆர்பிக்கு போவோம். சிஆர்பிக்கு போனோன்னு நமக்கு அந்த வண்டி பாஸ் ஆனாக்கா நம்ம தகவல் சொல்லுவாங்க. உடனே நம்ம நடவடிக்கை எடுத்து அந்த வண்டியை சேஸ் பண்ணலாம் சார். குறிப்பாக வடசென்னை பகுதியில் தற்பொழுது இந்த கேமராக்கள் சோதனை முறையில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. வடசென்னையில் அதிக அளவில் இது போன்ற குற்றச்சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதால் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட வாகனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படலாம் என்ற தகவலின் அடிப்படையில் முதற்கட்டமாக சென்னையில் சோதனையாக வண்ணாரப்பேட்டை காவல் மாவட்டத்துக்கு உட்பட்ட அனைத்து சரக காவல் நிலையங்களுக்கும் இந்த வகை கேமராக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கேமரா குறிப்பாக சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒரு கட்டுப்பாட்டு அறை இருக்கிறது. அந்த கட்டுப்பாட்டு அறையில் இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் ஒவ்வொரு காவல் நிலையத்தில் 3 உயரதிகாரிகள், அதாவது காவல் ஆய்வாளர், ஒரு உதவி ஆய்வாளர், ஒரு காவலர் உட்பட 3 காவலருடைய எண்கள், தொலைபேசி எண்கள் அந்த கட்டுப்பாட்டு அறையில் இருக்கும். இது போன்ற குற்றச்சம்பவத்தில் ஈடுபடக்கூடிய வாகனங்கள் இந்த பகுதியில் சென்றால் உடனடியாக இந்த 3 பேருக்கும் தகவல் அனுப்பப்படும். அவர்கள் அந்த வாகனத்தை உடனடியாக சோதனை செய்து அந்த வாகனத்துடைய ஆவணங்களை ஆய்வு செய்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து பயன்படுத்துவதற்காக இந்த புதிய வகை கேமராக்கள் காவல் நிலையங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சோதனைக்கு பின்பு சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து காவல் நிலையங்களுக்கும் இந்த பாதுகாப்பான நகர திட்டத்தின் கீழே இந்த வகை கேமராக்களை பயன்படுத்துவதற்கு முடிவு செஞ்சிருக்காங்க. தேவப்பிரியன், செயின் பறிப்பு, வழிபறி போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு தப்பிச் செல்லக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் திருட்டு வாகனத்தை தான் பயன்படுத்துறாங்க. அந்த வாகனங்களை கண்டறிவதற்கு புதிய APNR கேமராக்கள் சென்னையில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. தொடர்பான கள தகவலை கொடுத்தீங்க. உங்களுடைய தகவலுக்கு நன்றி.